ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னி. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 வரமிளகாய் சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் 5 சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி சேர்க்குறதுனால நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்துட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை தோல் சீவி அது கூட நான் சேர்த்து வதக்கியிருக்கேன். அது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை அது கூட சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போயே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அது கூட 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா கொரன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அதான் முக்கால் பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்தில் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டி கலந்தெடுத்தால் சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும்.